வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. வங்கக்கடலில் உருவானது வளிமண்டல சுழற்சி. ஒடிசா வடக்காந்திர கரையை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து வடமேற்கு வெப்ப நீராவியும் மேற்கு குளிர் காற்றும், அதாவது குளிர்விக்கும் மேற்கு காற்றும் இணைந்து கிழக்கு காற்று தேக்க வங்கக்கடலோரம், வடகடலோரம், அதாவது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலே இன்றைக்கு மாலை மழைப்பொழிவை தொடக்கும். அதே நேரத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. 100% உறுதியாக மழை எதிர்பார்க்கக்கூடிய இன்றைய மாவட்டங்கள் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தோட வடகிழக்கு பகுதிகள். விழுப்புரம் மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்கு, புதுச்சேரிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் உறுதி என்பது சென்னை சுற்றுவட்டாரம், ஆந்திர எல்லையோரம் வரைக்கும். இன்றைய மழைப்பொழிவை விட நாளைய மழைப்பொழிவு கூடுதல் பரப்பிலே இருக்கும். இன்றைய மழைப்பொழிவு திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரிக்கும், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் வந்து நள்ளிரவிலே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்திற்கு வடக்கே ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் தமிழ்நாட்டிலே, அதை தாண்டி ஆந்திராவிலும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கிருஷ்ணகிரிக்கும் அதை தாண்டி பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடக பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். நாளை 9ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை வரைக்கும் இந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே நீடிக்கும். அதிகாலை நேரத்தில் தர்மபுரி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஊத்தங்கரை மற்றும் அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் சேலம் மாவட்டத்தோட ஏற்காடு மற்றும் சேலம் மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதி, கோமிக அணைக்கட்டு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு நாளை அதிகாலை தெரிகிறது. அதேபோல் கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதி, விழுப்புரம், புதுச்சேரி பகுதிகளுக்கும் நாளை மழைப்பொழிவு தெரிகிறது. மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன், நாளை அதிகாலைக்குள் கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி ஆந்திர எல்லையோரம் வரைக்கும், மேற்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் அதனை ஒட்டி உள்ள சற்று மேற்கு பகுதி தொடங்கி வங்க கடலோரம் வரைக்கும் மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலையில் இந்த மழைப்பொழிவு மேலும் தீவிரமடையும். நாளை திங்கட்கிழமை மாலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். ஆனால் ஒதுக்குதல் கூடுதல் பரப்பில் இருக்கும். மழைப்பொழிவும் இருக்கும், பாதி இடங்களை நாளை ஒதுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்புண்டு. நாளைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனுக்கு தெற்கே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி, மதுரை மாவட்டத்திற்கும், அதே போல திருச்சி, கரூர், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு, அதாவது வால்பாறை பகுதி மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு வால்பாறை பகுதி, திருப்பூர் தெற்கு திருமூர்த்தி மற்றும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நாளை மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. நாளைய மழை இன்றைய மழை என்றைய மழையாக இருந்தாலும் வட கடல் ஓரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோரம், கர்நாடக எல்லையோரம் நல்ல மழைப்பொழிவை பெறும். இதையும் தாண்டி வடக்கே ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாவிலே கனமழை காத்திருக்கிறது. இந்த மழைப்பொழிவு நாளை திங்கட்கிழமை 9ஆம் தேதி இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே கனமழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேற்கே உருவாகி வங்க கடலோரம் நள்ளிரவிலே நிறைவடையும் மழை இன்றைக்கு கடலூருக்கு வடக்கே உள்ள கடலோர பகுதிகளுக்கும், நாளை புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளிட்ட புதுக்கோட்டைக்கு வடக்கே, மடமேல்குடிக்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் நாளை நள்ளிரவு, அடுத்த நாள் அதிகாலை நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஆக அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா
கடலோரம் கோடியக்கரை முனை வரைக்கும் அதிகாலையில் மழை வாய்ப்பு தெரிகிறது. செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி அதிகாலை அந்த மழைப்பொழிவு நிறைவடைந்த பிறகு செவ்வாய்க்கிழமை மாலை இரவு மழைப்பொழிவு மேலும் பரப்பில் கூடும். அதாவது இன்றைக்கு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் கொடுக்க போகிற மழை நாளைக்கு டெல்டாவிற்கு கிடைக்க போகிறது. ஒதுக்குதல் இருக்கும், பரப்பில் படிப்படியாக அடுத்த நாளில் அதிகரித்து 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மேலும் பரப்பில் கூடும். அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தீவிரமடையும். வங்கக்கடல் காற்று சுழற்சி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா கரையோரத்திற்கு வந்து தீவிரமாக தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும். படிப்படியாக அந்த காற்றின் ஈர்ப்பு என்பது கூடி தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும் என்பதனால வடமேற்கு வெப்ப நீராவியும் மேற்கு தென்மேற்கு பருவக்காற்றும் கிழக்கு திசையிலிருந்து உள்ளே மாலையில் நுழையக்கூடிய எதிர்க்கும் தேக்கும் கிழக்கு காற்றும் நல்ல ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களிலே கொடுக்க இருக்கிறது. தமிழ்நாட்டிலே காற்று பகுதிகளுக்கு மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி கொண்டே இருக்கும். இருந்தாலும் அந்த காற்று பகுதிக்கும் வரக்கூடிய 11ஆம் தேதிக்கு மேல் 11ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் மழை பொழியும். காற்று பகுதிக்கு கொஞ்சம் ஒதுக்கி இருக்கும். ஆனால் காற்று பகுதி என்பது குறுகி கொஞ்சம் குறைவான பரப்பில் மழை பொழியும். 11ஆம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கு மழை பொழிவு பரவலாகவும் 12ஆம் தேதி டெல்டாவிற்கு கனமழை வாய்ப்புண்டு. மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் டெல்டாவிற்கு கோடியக்கரை முனை மற்றும் தலைஞாயிறு வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நாகூர் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை உள்ளிட்ட கடலூர் சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய 11ஆம் தேதி 12ஆம் தேதி நல்ல மழை காத்திருக்கிறது. அதற்கு முன் நாளையிலிருந்து மழை பொழிவு எட்டி பிடித்தாலும் ஒதுக்குதல் இருக்கும். 11ஆம் தேதியிலிருந்து ஒதுக்குதல் என்பது மிக மிக குறைந்துவிடும். பரவலான மழை பொழிவு கிடைக்கும். இப்படி 13ஆம் தேதியும் பரப்பில் அதிகரித்த மழை பொழிவு இருக்கும். ஆனால் எப்பொழுது பெய்தாலும் மாலை இரவு மழை தான். பகலில் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருந்தாலும் மாலை இரவு மழை பொழிவாக 13, 14 தென்மேற்கு பருவமழை நல்ல ஒரு வலுத்த தென்மேற்கு பருவமழையை தொடக்க காற்று பகுதி கணவாய் பகுதிகளில் சாரல் மழை தொடங்க தீவிர மழைப்பொழிவு தமிழ்நாடு முழுவதுமே தென்மேற்கு பருவக்காற்று 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை நுழைந்து வெப்பநிலையை தணித்து குளிர்ந்த சீதோஷ நிலையும் மேகமூட்ட வானிலையையும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலையும் மேற்கே போக போக அது மழைப்பொழிவை அதிகரிக்க செய்து மலைப்பகுதிகளில் மிகுந்த மழைப்பொழிவையும் கேரளாவில் கண்டிப்பாக மிகுந்த மழைப்பொழிவையும் கொடுக்கும் வானிலையை ஏற்படுத்த போகிறது. வரக்கூடிய 15, 16 தேதிகளிலே கேரளாவிலே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு 16ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருக்கும். 17ஆம் தேதியிலிருந்து காற்று திசை மாறும். அதாவது வங்கக்கடல் நிகழ்வு ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் வழியாக அப்படியே உள்ளே மகாராஷ்டிர பகுதியை நோக்கி தெலுங்கானா எல்லை மற்றும் மகாராஷ்டிர பகுதியை நோக்கி நகரும் என்பதனால படிப்படியாக குஜராத் பகுதியை நோக்கி நகரும் என்பதனால காற்று என்பது கேரளாவிலிருந்து தமிழ்நாடு ஊடாக பயணிக்காமல் 17ஆம் தேதியிலிருந்து கேரளாவில் நுழைந்து கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக பயணிக்க தொடங்கும் என்பதனால 17ஆம் தேதிக்கு மேல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கேரள எல்லையோர பகுதிகளில் மட்டும் மழை 17ஆம் தேதிக்கு பிறகு இருக்கும். தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கக்கூடிய காற்று வேகம் குறைந்து குளிர்ந்த சீதோஷ நிலை மட்டும் இருக்கும். ஆனால் 16ஆம் தேதி வரை நல்ல மழைப்பொழிவை, அதாவது 8லிருந்து 16 வரை 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 என்று 9, 10 நாட்களுக்கு நல்ல மழைப்பொழிவை தமிழ்நாட்டிற்கு கொடுக்க போகிறது. 8ஐ விட 9இல் பரப்பில் கூடும், 9ஐ விட 10இல் பரப்பில் கூடும், மழைப்பொழிவு நேரத்தில் கூடும், அளவில் கூடும். இப்படியே 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நல்ல மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. இதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி வாக்கில் மேலும் ஒரு புதிய நிகழ்வு ஒடிசா கரையோரம் வந்து மேலும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். கேரளா, கர்நாடகா, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இரண்டாவதாக வரக்கூடிய மாத இறுதி நிகழ்வு நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும். தமிழ்நாட்டிலும் நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆக இப்படி இந்த ஜூனில் வரக்கூடிய 8லிருந்து 16 வரை ஒரு சுற்று தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பிடிவும் 21, 22லிருந்து மாத இறுதி வரை மேலும் ஒரு சுற்று நல்ல மழைப்பிடிப்பையும் கொடுக்க போகிற அதே வேளையில் ஜூலை மாதத்திலும் 3-4 நிகழ்வுகள் இருக்கிறது. நல்ல மழைப்பிடிப்பு ஜூனை விட ஜூலையில் கூடுதல் தெரிகிறது. ஆகவே மழைப்பிடிப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை உள்ளிட்ட அனைத்து பணிகளும் சரியான திட்டமிடுதலுடன் சரியான ஒரு மேலாண்மையுடன் வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட
அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.